ஹலோ வெல்கம் வணக்கம். உங்களுக்கு மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை செடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இதில் வந்து நல்லா அழகாக காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. பூக்கள்லாம் வேறு பூத்து காய்கள் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அம்மா ஒருத்தவங்க ரொம்ப நாள் பழக்கம், நம்ம சப்ஸ்கிரைபர் அம்மா. அவங்க வந்து இதோட விதைகள் இருந்தால் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் தானாகவே கொட்டிடுச்சிங்க. அது எப்படி கொட்டுறாங்கன்னு தெரியல. பாருங்கள், கொத்தாக நிறையா இருந்தாங்க, பூத்தாங்க, காய்கள் வச்சாங்க, ஆனால் கொட்டிட்டாங்க. இதில் விதைகள் வந்து சேகரிக்க முடியல. கட்டிங்ஸ் என்ன பண்ணி வந்து இதை வளர்க்கலான்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் அம்மாவும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை கவனிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த விதைகள் எடுக்க முடியல அம்மா, பாருங்கள். ஆனால் கருவேப்பிலை நல்லா வளர்ந்து வருது, சூப்பராக இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே இல்லை, ஒரு 2-3 நாள். அதனால் இதில் பறித்து நிறைய யூஸ் பண்ணியாச்சு. திரும்ப இவங்களாம் அழகாக வளர்ந்து வந்திருக்காங்க. ஒரு செடி வந்து இலைகள்லாம் வந்து பழுதடைகிறாங்க, பார்க்க ஒரு நல்லா இல்லை, சுகமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட்டிங் முறையை தான் பயன்படுத்தணும். சுத்தமாக கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தால் சூப்பராக அழகாக வளர்ச்சி அடைவாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்னஸாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.